ஆன்லைனில் குறைந்த விலையில் ஆர்டர் செய்து அதிக விலைக்கு கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த பெண் உட்பட 2 குரோம்பேட்டை போலீசார் கைது செய்தனர். 300 போதை மாத்திரைகள், 4 செல்போன், அரை கிலோ கஞ்சா, 32,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பாரதிதாசன் 2வது தெருவில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்ததில் அந்த வீட்டில் வசிக்கும் விஜய் மற்றும் உடன் தங்கியிருக்கும் பெண் ஜாஸ்மின் ஆகியோர் சேர்ந்து அரசால் தடை செய்யப்பட்ட மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் போதை மாத்திரைகளை வைத்திருப்பதையும் அதனை குரோம்பேட்டை பகுதியில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வருவது தெரிய வந்ததின் அடிப்படையில் சோதனை செய்த போது 300 போதை மாத்திரைகள், அரை கிலோ கஞ்சா, 4 செல்போன், 32,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை கைப்பற்றப்பட்டு 2 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் இருவரும் லிவிங் டுகெதராக கடந்த சில வருடங்களாக வாழ்ந்து வருகிறார்கள். இதில் விஜய் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவன், ஜாஸ்மின் புழல் பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்தது.